வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் பொரியல் ரெசிபீஸில் முதல் இடம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தான். ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு, ஏன் சாம்பார் சாதம் இதுக்கு கூட தொட்டுக்கலாம். பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணினீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சமையல் எண்ணெய் அதில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதில் போட்டிருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போடுறேன். அது நல்லா எண்ணெயில் கலர் மாறாமல் பச்சையாகவே நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். ஒரு பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு நல்லா தோலோடவே அப்படியே தட்டி அதோடய சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். கருகக்கூடாது, கருகாமல் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த வெங்காயம் வணங்கும் போதே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதில் சேர்க்குறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நல்லா அந்த மஞ்சத்தூளோட வதக்கிடணும் வெங்காயத்தை. வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 4 மூளை கிடைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். உருளைக்கிழங்கை நல்லா மண் போகிற அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலை எடுக்கணும். தோலை எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறமும் ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு நல்லா 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் அதில் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து இந்த மாதிரி இடி உரலில் போட்டு நல்லா இடித்து அதை மேலாப்பில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுருங்க. இதை பொடி பண்ணி போடுறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம். பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது அடுப்பில் வேகக்கூடாது. பொடியும் ஃப்ரை ஆகணும். சூப்பரான சுவையான நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா பக்காவாக இருக்கும். சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்தளவுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.